இலங்கையில உடுதும்புர பகுதியில இன்று மாலை 5:05 அளவுல ஒரு நில அதிர்வு ஏற்பட்டிருப்பதாக புவியியல் மற்றும் சுரங்க பணியகம் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறது. இந்த நில அதிர்வு அளவுகோல்ல 2.2 ரிக்டர் அளவிலான நில அதிர்வாக பதிவாகி இருக்கிறது. இது ஒரு சிறிய ரக நில அதிர்வு அப்படின்றதால எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை, மக்கள் அச்சமடைய தேவையில்லை அப்படின்றதையும் பணியகம் குறிப்பிட்டிருந்த செய்தியில சொல்லியிருக்காங்க. இந்த உடுதும்புர பகுதி அப்படின்றது உங்களுக்கு தெரியும், தித்வா புயல் காரணமாக பெரிய அளவாக பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசம். கண்டி மாவட்டத்தில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு இடம். கண்டி நகரத்தில் இருந்து 35 முதல் 40 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு இடம் தான் இந்த உடுதும்புர பிரதேசம். மண் சரிவினால பெரிய பாதிப்புகள் ஏற்பட்ட ஒரு பிரதேசம், அதிக வெள்ளம் வந்த ஒரு பிரதேசமாக கடந்த நாட்கள்ல பதிவாகிய ஒரு இடம். நிறைய வீடுகள் மண் சரிவினால பாதிக்கப்படும், முற்றுமுழுதாக பல இடங்கள் மண் சரிவினால பாதிக்கப்பட்டிருந்தது. அதிகமாக பாதிக்கப்பட்ட இடமே கண்டி மாவட்டத்துல உடுதும்புர பிரதேசம் மிக முக்கியமானது. இன்னும் மக்கள் வீடுகள்ல இல்லாம வெளியிடங்கள்லையும் தங்கியிருக்காங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. எனவே அந்த இடத்துலதான் இன்றைய நாள்ல இந்த 2.2 ரிக்டர் அளவிலான நில அதிர்வு பதிவாகி இருக்கிறது. அதோட பொத்துவில் தென்கிழக்கு கடற்பரப்புல இருக்கின்ற காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இப்பொழுது வலுப்பெற்றிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. வளிமண்டல திணைக்களம் குறிப்பிட்ட அறிக்கையில 200 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி பல இடங்கள்ல பதிவாகும் அப்படின்றத உறுதிப்படுத்தி இருக்காங்க. காரணம் சொன்னா இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக கரையை வந்து கிழக்கின் கரையோர பிரதேசங்களாக நகர்ந்து வடக்கின் கரையோர பிரதேசங்களாக இது வெளியில் செல்ல இருக்கிறது. எனவே இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக காற்றின் வேகமும் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்துல இந்த காற்று வீசக்கூடிய சந்தர்ப்பம் அதிகமாக இருப்பதாகவும், முல்லைத்தீவு, வவுனியா, கிளிநொச்சி, புலனறுவை மாவட்டங்கள்ல அதிகளவான மழை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இங்க 200 மில்லிமீட்டர் வரையிலான மழை பதிவாகலாம் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. மத்திய மலைநாட்டினுடைய பல பிரதேசங்கள்ல மண் சரிவு அபாய எச்சரிக்கை இருக்கிறது. குறிப்பா கண்டி மாவட்டத்திலும் அதிகளவான மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. இதுல குறிப்பா மலையக பிரதேசங்களுடைய பல பாதைகள்ல இன்றைய நாள்ல பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதிகளவான வெள்ள நீர் தேங்கி நிற்பதும், சில இடங்கள்ல பாதைகளால சிறிய அளவான மண் சரிவுகள் பாதையின் ஓரங்கள் இருப்பதால வாகன போக்குவரத்து சில இடங்கள்ல ஒரு வழி பாதையாக கூட இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. எனவே மலையக பிரதேசங்களுக்கு பயணங்கள் மேற்கொள்றவங்க, இந்த வாரகிற பயணங்கள் மேற்கொள்றவங்க கவனமாக பயணிக்கவும், தேவைக்கேற்ற வகையில மாத்திரம் பயணிக்கும்படியும் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. எனவே இந்த விஷயம் என்று அதிகமா பார்க்கப்படுகின்ற மிக முக்கியமான 2 விடயங்களாக இருக்கு. அதோட நாளைய நாள்ல ஜனாதிபதி தலைமையில ஒரு நிகழ்வு ஆரம்பிக்கப்படுகிறது. ரீபில்டிங் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தினுடைய ஆரம்ப பணி ஆரம்பிக்கப்படுகிறது. வீடுகள், அதாவது புயலினால் பாதிக்கப்பட்டு வீடுகளை முற்றுமுழுதாக இழந்தவர்களுக்கான 50 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க அல்லது இழப்பீடு கொடுக்கின்ற நடவடிக்கை ஜனாதிபதி தலைமையில் நாளைக்கு ஆரம்பிக்கப்படுவதாக பாதுகாப்பு அமைச்சு அறிவித்திருக்கிறது. பாதுகாப்பு அமைச்சின் கீழ் தான் இந்த நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படுகிறது. குறிப்பா சொல்ல போனா வீடுகளை அமைப்பதற்கான இந்த வேலை திட்டத்தில் முதல் கட்ட 50 லட்சம் ரூபாய் அனுராதபுர மாவட்டத்துக்கும் குர்நாகல் மாவட்டத்தில் உள்ள பிரதேசங்களுக்கும் தெரிவு செய்யப்பட்ட அத்தனை பேருக்குமான நிதி வழங்கலாக இந்த திட்டத்தின் மூலமாக ஆரம்பிக்கப்பட்டு வருகின்ற நாட்கள்ல இது நாடு முழுவதும் உள்ள பாதிக்கப்பட்டவர்களுக்கான நிதி வழங்கல் நடவடிக்கையாக இது நடைபெற போகிறது. அதுக்கு பிறகு முற்றுமுழுதாக வீடு காணி இழந்தவர்களுக்கான 1 கோடி ரூபாய் வழங்குகின்ற வேலை திட்டங்களும் மிக விரைவில் ஆரம்பிக்கப்படும். எனவே இந்த நிகழ்வு நாளைய நாள்ல இடம்பெற போது இந்த நிகழ்வில் ஜனாதிபதி உரையாற்ற இருக்கிறார். ஜனாதிபதியின் நேரடி தலைமையில் தான் இந்த நிகழ்வும் நடக்க போது நாளைக்கு அனுராதபுரத்தில் இந்த நிகழ்வு. எனவே இது ஒரு மிக முக்கியமான விடயமாக இன்றைய நாள்ல பார்க்கப்பட்டிருக்கு.